இது வந்து மிஸ்கேரியேஜஸ் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கன்சப்ஷன் இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கும், இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் செக்ஷுவல் பிளஷர் மேல்ஸ்க்கு, கரெக்ஷன் ஆஃப் மென்ஸ்ட்ரல் டிசார்டர், இது மூணையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஷெட்யூல் கொடுத்துருக்கு. அந்த ஷெட்யூல்ல 54 டிசீஸ் இருக்கு. அந்த 54 டிசீஸ், அந்த 54 டிசீஸ்லயே மேல உள்ள 3 வரும். பட் இருந்தாலும் ஆக்ட் அந்த 3ஐயும் ஸ்பெசிஃபை பண்ணது. ஏன்னா இந்த 3ல தான் அதிக மால் பிராக்டிஸ் வர்றது. அதனாலதான் வந்து அது கொடுத்துருக்குறாங்க. இதனால வந்து இந்த செக்ஷன் 3ங்கிறது வந்து டிசீஸ், அந்த டிசீஸுக்கு நீங்க என்னென்னலாம் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படிங்கறத தெளிவா சொல்லுது. அதுக்கு அடுத்து செக்ஷன் 4. செக்ஷன் 4ல என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, நீங்க எப்படி எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத சொல்லும். அதாவது மேனுஃபேக்சரரோ அல்லது அவருடைய ஏஜென்ட்டோ ஷெல் நாட் டேக் பார்ட் இன் தி அட்வர்டைஸ்மெண்ட். எந்த அட்வர்டைஸ்மெண்ட்லயும் டைரக்டாவோ இன்டைரக்டாவோ ஒரு ஃபால்ஸ் இம்ப்ரெஷனை கொடுக்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து உள்ள போக கூடாது அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரூல். அதுக்கப்புறம் ஃபால்ஸ் கிளைமை வந்து அவங்க கிளைம் பண்ணக்கூடாது. தென் வந்து எந்த ரூபத்திலையுமே அதை மிஸ்லீட் பண்ணக்கூடாது. இதுதான் வந்து செக்ஷன் 4. செக்ஷன் 3 வந்து டிசீஸை சொல்லுது. செக்ஷன் 4 வந்து என்ன மாதிரி நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் 5 இது வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் மேஜிக் ரெமெடிஸ். சில டிசீஸுக்கெல்லாம் செகண்ட் டிசீஸ்க்கெல்லாம் நீங்க மேஜிக் ரெமெடிஸை வந்து கொடுக்கக்கூடாது. மேஜிக் ரெமெடிஸ்ன்னு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்றேன் பாருங்க. ரீனல் கேல்குலை வந்துருச்சுன்னா மெட்ராஸ்ல ஒரு பிராக்டிஸ் இருக்கு. நேரம் ஆந்திரா போவோம். ஆந்திரா போன உடனே அவன் ஒரு குங்குமத்தையும் வெண்ணையும் வச்சுக்கிட்டு மேல தடவும். அப்படியே தடவிக்கிட்டே இருப்பான். தடவிட்டு உங்க கல்லை எடுத்து கொடுத்துருவான். இது வந்து ரொம்ப ரொம்ப காலமா இருக்கக்கூடிய ஒரு பிராக்டிஸ். இது படிச்சவன் படிக்காதவன் ஏழை பணக்காரன் எல்லாம் போவான். ஏன்னா ஆபரேஷன் போக மாட்டான், பயம். இது ஆபரேஷன் பண்ணாதான் சரியாகும். மோர் தென் 7 mm இருந்ததுன்னா ரீனல் கேல்குலை நீங்க வந்து மெடிசினலா ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதுங்கிறது சயின்ஸ். ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா ஆந்திரா போய் கல்ல போய் உருட்டிட்டு வந்துருவான். இது ஒரு மேஜிக்கல் ரெமடியான்னு கேட்டீங்கன்னா எஸ், இது ஒரு மேஜிக் ரெமடி. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இங்க வந்து குழந்தைங்களுக்குலாம் வந்து டயரியா வந்துருச்சுன்னா பில்ல கட்டுறதுன்னு ஒண்ணு உண்டு. நேரம் போவான், பில்ல கட்டிட்டு வருவான். ஏதோ நார்த் மெட்ராஸ்ல ஒரு ஊர் மறந்துட்டேன். இது என் கிளாஸ்மேட்டே அதான் பண்ணான். நேரம் போனா அப்ப ஒரு 4 நாள் டயரியா நிக்கல அவன் பையனுக்கு. உடனே நேரம் அங்க போய் பில்ல கட்டிட்டு வந்தா சரியா போச்சுன்னு சொன்னான். பட் 20 நாள் என் பொண்ணுக்கு டயரியா இருந்தது. அது இப்போ இறந்து போயிரும்னு நினைச்சேன் நான். பட் அப்புறமேட்டு பீடியாட்ரிஷியன் சொன்னாரு வைரல் டயரியா இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. 20 நாள் வைத்தியம் தான் பண்ண, அப்புறம் தான் காப்பாற்றி எடுத்துட்டு வரும். தட் இஸ் த மேட்டர். அதனால வந்து இது வந்து என்ன பண்ணுது அப்படின்னாக்கா ப்ரொஹிபிஷன் ஆஃப் மேஜிக்கல் ரெமடிஸ். இந்த 3, 4, 5 இதுதான் மெயினான ஆக்ட், மெயினான செக்ஷன்ஸ். இந்த செக்ஷன்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்க இந்த செக்ஷன் படி தான் எல்லா ஆக்ஷன்ஸும் நடக்கும். எல்லா விதமான இதைத்தான் இன்டர்பிரேஷன் கொடுப்பாங்க. உங்களுக்கு ஆக்ஷன் எடுக்கக்கூடிய அதிகாரிகள் அவ்வளவு பேரும் இதுலதான் அவங்க வந்து இன்டர்பிரேட் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்து வந்து செக்ஷன் 10. செக்ஷன் 10 என்ன சொல்லுது அப்படின்னா டிஎம்ஆர் பெனால்டிஸை சொல்லும். நீங்க வந்து இந்த மாதிரி நான் முதல்ல சொன்னதுக்கெல்லாம் நீங்க ஒபே பண்ணல, ரூலை பிரீச் பண்றீங்க அப்படின்னாக்கா என்ன பண்ணும்? 2 விதத்துல. ஃபர்ஸ்ட் நீங்க தண்டனை என்ன தண்டனை கொடுக்கணும்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து 6 months இம்ப்ரிசன்மெண்ட் இருக்கும். இம்ப்ரிசன்மெண்ட் வந்து 6 months இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வித் ஆர் வித்தவுட் ஃபைன். இது வந்து கோர்ட் தான் ஜட்ஜ் பண்ணும், வேற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு அடுத்து வந்து 2வது ரிப்பீட்டடா அந்த மிஸ்டேக்கை நீங்க பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும்னா 1 year இம்ப்ரிசன்மெண்ட் வித், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஃபைன் போடணுமா வேண்டாமா, வித் ஃபைன் ஆர் வித்தவுட் ஃபைன் உங்களுக்கு கொடுவாங்க. இதுதான் வந்து இதனுடைய பெனால்டி. இதுதான் ரொம்ப முக்கியம். என்கிட்ட இதான் சொன்னாங்க, மேடம் சொன்னாங்க, இதை கொஞ்சம் நீங்க கிளியரா எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. செக்ஷன் 8. செக்ஷன் 8 வந்து பவர்ஸ் ஆஃப் ஆபீசர்ஸ். இதுல என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் கெசட்டட் ஆபீசர்ஸ் அவங்க வந்து அப்பாயின்மெண்ட் பண்றாங்க. அந்த அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த ஆபீசர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா, அவங்க தான் வந்து உங்களை வந்து இந்த எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டிஸ் யாருக்கு இருக்குதுன்னா அவங்களுக்கு தான் இருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த பிரமிசஸையும் அவங்க என்ட்ரி கொடுக்கலாம், சர்ச் பண்ணலாம், எதை வேணாலும் சர்ச் பண்ணலாம். அவங்க எனி பிரமிசஸ் எனி டாக்குமெண்ட் எதை வேணாலும் எப்ப வேணாலும் அவங்க வந்து அவங்களுக்கு வானலாவிய அதிகாரம் இருக்கு. எப்ப வேணாலும் அவங்க சர்ச் பண்ணலாம். அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால் அதை சீஸ் பண்ணலாம். அவங்களுக்கு இது வந்து மிஸ்லீடிங்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சந்தேகம் இருந்ததுன்னா அதை வந்து சீஸ் பண்ணுவாங்க.
அவங்க சீஸ் பண்ணினதுக்கு அப்புறம் அதனுடைய ஜெனுனிட்டியை ப்ரூவ் பண்ண வேண்டியது வந்து மேனுஃபேக்சருடைய ரோல். அதுக்கப்புறம் மூணாவது, எக்ஸாமின் எனி ரெக்கார்ட். அவங்க வந்து எந்த ரெக்கார்டை வேணுனாலும் எப்ப வேணுனாலும் அவங்க வந்து பண்ணுவாங்க. இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து இந்த 3 அதிகாரமும் அவங்களுக்கு இருக்குது. இதுல மகாராஷ்டிரா வந்து என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இன்னொரு இதை வந்து அவன் கொடுத்துருக்கான். என்ன கொடுத்துருக்கான்னா, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் அந்த கமிட்டியில அந்த இது கிடையாது. அங்க என்ன பண்ணிருக்கான், நீங்க வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க போலீஸ் ஃபோர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் மட்டும்தான் இங்க இருக்கும். பட் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணிருக்கிறான்னா, நாட் லோயர் தேன் த இன்ஸ்பெக்டர், அவரையும் சேர்த்து நீங்க கூட்டிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு நோட்டிபிகேஷன் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்கான் ஃபார் சேஃப்டி. ஏன்னா இதெல்லாம் பண்றதுக்கு வந்து நீங்க எல்லா பிரமிசஸ்லயும் அப்படி எல்லாம் உள்ள போயிட முடியாது, எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும். ஸோ அதனால வந்து உங்களுக்கு தேவைன்னா நீங்க வந்து எடுத்துட்டு உள்ள போகலாம். இதுதான் வந்து அவங்க எப்படி அது அவங்க எப்படி ப்ரொசீஜர் பண்ணுவாங்கிறத நான் அடுத்து சொல்றேன். இது வந்து இருக்கக்கூடிய ஒரு அவங்களுடைய பவர்ஸ். அதாவது வந்து எதை வேணாலும் சர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம், எக்ஸாமின் பண்ணலாம். இந்த 3 வார்த்தை அவங்களுக்கு உண்டு. அதுக்கப்புறம் அவங்க வந்து இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, நேரா ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல அவங்க பண்ண மாட்டாங்க. நேரா கிரிமினல் ப்ரொசீஜர்ஸ் கோட் வந்து அங்க 1898 நினைக்கிறேன், அது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும். அது வழியா தான் செக்ஷன் 98ல அவங்க இது கொடுப்பாங்க, உங்களுக்கு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுப்பாங்க. அந்த செக்ஷன் 98 என்ன சொல்லுதுன்னா, இங்க சர்ச் எனிதிங், நீங்க எதை வேணாலும் சர்ச் பண்ணலாம். அந்த சர்ச் நோட்டீஸ் கொடுக்குற அந்த செக்ஷன் அதுலதான் அவங்க போடுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க போட்டதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, உங்களுக்கு வந்து ஜூரிஸ்டிக்ஷன் போயிடும். அடுத்து வந்து லீகல் உள்ள வந்துடும், கோர்ட் வந்துடும். ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து இந்த ப்ரொசீட் பண்ணிட்டு அவங்கள ப்ராசிக்யூட் பண்றதுக்கு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுவாங்க. இதுதான் இவங்களுடைய அபிஷியல் பவர்ஸ். இந்த ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்காங்க, ஃபார்மகோவிஜிலன்ஸ், இந்த பீப்புள்ஸ்னுடைய பவர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். அவங்க எதை வேணாலும் சர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம், எக்ஸாமின் பண்ணலாம். எக்ஸாமின் பண்ணதுக்கு அப்புறம் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல வந்து அவங்கள உங்களுக்கு ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. ப்ராசிக்யூட் பண்ணின உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஜுடிஷியல் மெஜிஸ்ட்ரேட் கிட்ட அவங்களை கொண்டு போய் ஒப்படைச்சிருவாங்க. அதுக்கப்புறம் கேஸ் நடக்கும், அந்த கேஸை ரன் பண்ணணும். இதுதான் வந்து அவங்களுடைய பவர்ஸ். இது எப்படி எக்ஸிக்யூட் பண்றது சிம்பிளா சொல்லி கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து இது வந்த உடனே வந்து ஒரு சீஸ் பண்ணணும். எவிடன்ஸை வந்து சர்ச் பண்ணிட்டு சீஸ் பண்ணணும். சீஸ் பண்ணி முடிச்சிடுறீங்க. பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கும். ஷோகாஸ் நோட்டீஸ்ல இந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, நான் இதெல்லாம் சரியா, முதல்ல உங்களுக்கு தானே அந்த ப்ராடக்ட், இந்த மாதிரி எல்லாம் நீங்க ஒரு அதுக்கப்புறம் நான் இது முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு லைவ் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று கொடுக்கணும். அந்த ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து ஒரு எக்ஸ்பிளனேஷன் லெட்டர் வந்து அவங்க கொடுப்பாங்க. அந்த எக்ஸ்பிளனேஷன் லெட்டர்ல வந்து உங்களுக்கு திருப்தி அடைஞ்சா நோ இஷ்யூ. உங்களுக்கு திருப்தி வரல, இன்னும் வருது அப்படின்னாக்கா நீங்க மறுபடியும் 2வது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்கணும். 2வது ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுத்துட்டு தேவைப்பட்ட அந்த பிரைவேசிஸ்க்கு நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு கலெக்ட் பண்ணணும், டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒரு 2-3 ஷோகாஸ் நோட்டீஸ்க்கு அப்புறம் நீங்க கலெக்ட் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதெல்லாம் எடுத்து ஒரு பெரிய ரிப்போர்ட் ரெடி பண்ணணும். ரிப்போர்ட் ரெடி பண்ணிட்டு ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி அல்லது ட்ரக் கண்ட்ரோலர் இவங்க கிட்ட வந்து ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணணும். ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நீங்க சாங்ஷன் ஆர்டர் வாங்க வேண்டும். இந்த சாங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு அப்புறம் தான் நீங்க வந்து அவங்கள வந்து ப்ராசிக்யூட் பண்ணணும். அப்படி இதை பண்ணாம விட்டுட்டீங்கன்னா இது வந்து உங்களுடைய சேஃப்டி, அதிகாரிகளினுடைய சேஃப்டி ரொம்ப முக்கியம். அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் போகணும். ஒண்ணு. 2வது விஷயம் வந்து அந்த மேனுஃபேக்சரருக்கோ அல்லது அந்த மேனுஃபேக்சரருடைய ஏஜென்ட்டுக்கோ எல்லா விதமான வாய்ப்புகளும் அவங்க வந்து அவங்க ஜெனுனிட்டியை ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா விதமான வாய்ப்புகளையும் கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் சட்டம். இதை வந்து நான் ஒரு லைவ் கேஸ் ஒன்று சொல்றேன். பட் பேர் வேண்டாம், அந்த ஃபார்மா கம்பெனி வேண்டாம், இருந்தாலும் நான் சொல்றேன். 2015ல வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 15 நாளைக்கு ஒருக்கா வரக்கூடிய ஒரு மெகசின்ல ஒரு ட்ரக்குக்கு வந்து ஆட் வந்திருக்கு. அந்த ஆட்ல வந்து ஒரு சிறப்பு, அந்த சிறப்புக்கான கிளைம் அவங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா, ரெமெடி அண்ட் கியூர்ஸ் menstrual disorders in women and disease and disorders of uterus, disorders of menstrual flows and female disease within bracket in general.
ஒரு சிறப்புக்கு இவ்வளவு பெரிய கிளைம் கொடுத்தாச்சு. இந்த கிளைமையும் எங்க கொடுத்திருக்காங்க அப்படின்னாக்கா ஒரு ஆர்டிக்கல்ல கொடுத்திருக்காங்க, ஒரு மெகசின்ல கொடுத்திருக்காங்க. இத பார்த்தாச்சு. இத பார்த்த உடனே என்ன பண்ணாங்க, இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அங்க தெரியும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இப்போ வந்து உங்களுக்கான அந்த எவிடன்ஸ் வந்து எங்க கிடைச்சிருக்குது அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு மேகசின்ல இவங்க வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன அந்த ஒரு இதை வச்சு கொடுத்துருக்காங்க. உடனே ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா அந்த மேகசின் எடிட்டருக்கு நேரா ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து உங்களுடைய மேகசின்ல இந்த மாதிரியான ஒரு சிறப்பு போட்டிருக்கிறீங்க, இது வந்து மேஜிக்கல் ரெமெடிஸ் ஆக்ட்ல வருது. ஸோ அதனால நீங்க வந்து உங்களுடைய இது யார் கொடுத்தா என்ன, உங்களுடைய ஃபார்மா கம்பெனியுடைய நேமை டிஸ்பிளே பண்ணுங்க, டிஸ்க்ளோஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, அவங்க டிஸ்க்ளோஸ் பண்ணாம ஒரு ரிப்ளை லெட்டர் ஒன்று கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா நேரா அவங்களுடைய பிரெமிசஸ்க்கு இன்ஸ்பெக்ட் பண்றதுக்கே வந்து ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் ஒன்று கொடுத்துட்டு அந்த டேல வந்து அவங்க இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. இன்ஸ்பெக்ட் பண்ணின உடனே அங்க போயிட்டு டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்றாங்க. டேட்டாஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்க போகும்போது அவங்களுக்கு எந்த ஃபார்மா அப்படிங்கறது அவங்களுக்கு தெரிஞ்சு எடுத்துட்டு வந்துட்டாங்க. எடுத்துக்கிட்டு வந்துட்டு மறுபடியும் அகைன் எங்க போறாங்கன்னாக்கா அந்த ஃபார்மா கம்பெனிக்கு மறுபடியும் ஒரு ஷோகாஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க வந்து இந்த மாதிரி பண்ணிருக்கீங்க, உங்களை வந்து நாங்க வந்து இந்த ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட்ல அந்த செக்ஷன் 3C(d)ல வந்து நீங்க வந்து வயலேட் பண்ணிருக்கிறீங்க. ஸோ வயலேட் பண்ணினதுனால உங்களை வந்து நாங்க வந்து இது உங்க ப்ராடக்ட் தானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் பெரிய விளக்கம்லாம் அவங்க கொடுத்தாங்க. பட் இருந்தாலும் அதெல்லாம் வேண்டாங்க. அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கம்பெனிக்கு மறுபடியும் போறாங்க, இன்ஸ்பெக்ட் பண்றாங்க. ஒரு அந்த ப்ராடக்ட் வந்து அந்த கம்பெனியோட ப்ராடக்ட்ங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் விளம்பரம் கொடுத்தது அவங்க தான் சொல்லி அவங்க முடிவு எடுக்கிறாங்க. முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இதையெல்லாம் வச்சு ஒரு பெரிய டீடைல்டு ரிப்போர்ட் ரெடி பண்ணாங்க. ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டை கொடுத்து SLA சப்மிட் பண்றாங்க. அதாவது அப்போ வந்து ட்ரக் கண்ட்ரோலர், இது வந்து 2015ங்கிறதுனால வந்து அப்பெல்லாம் நம்ம இதுல இது கிடையாது. அதனால இது அலோபதி செக்ஷன்ல நடந்தது. ட்ரக் கண்ட்ரோலர் கிட்ட அவங்க வந்து ஒரு சாங்ஷன் ஆர்டர் வாங்கிட்டு அவங்கள வந்து ப்ராசிக்யூட் பண்ணாங்க. இதுதான் நடந்தது. ஆனா இது நடந்ததுக்கு எடுத்துக்கிட்ட காலம் 1 இயர். அவங்க 2015ல வந்து அந்த மெகசின்ல வந்து அவங்க நோட் பண்ணாங்க. ஆனா 2016ல தான் கோர்ட்ல கேஸ போட்டாங்க, ப்ராசிக்யூட் பண்ணாங்க. இதுதான் ப்ரொசீஜர். இப்படித்தான் வந்து ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து 1 by 1 ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒரு ப்ரொசீஜரை எடுத்து சேஃபா எடுக்கணும். மேனுஃபேக்சரருக்கு தேவையான வாய்ப்பை கொடுக்கணும், சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இதுதான் வந்து இவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ப்ரொசீஜர்ஸ் இன் எக்ஸிக்யூட்டிங் த ரூல்ஸ் ஆஃப் DMR. இது வரைக்கும் DMR இவ்வளவுதான். DMR பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள். அட்வர்டைஸ்மெண்ட் மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்டா இருந்ததுன்னா ஒரு 54 டிசீஸ வந்து ஷெட்யூல்ல கொடுத்துருக்கான். அந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய எந்த டிசீஸுக்கும் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து அவங்களுக்கு ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸ்க்கு வந்து பவர்ஸ் கொடுத்துருக்கான். அவங்க வந்து சர்ச் பண்ணலாம், சீஸ் பண்ணலாம், எக்ஸாமின் பண்ணலாம், கோர்ட்ல உங்களை வந்து ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. அதுக்கான பெனால்டிஸ் முன்னே நம்ம பார்த்தோம். இதுக்கப்புறம் வந்து அது எப்படி அவங்க ப்ரொசீஜரலா ஸ்டெப்ஸ் எடுப்பாங்க அப்படிங்கிறது வந்து கிளியரா நம்ம வந்து ட்ரக்ஸ் அண்ட் மேஜிக் ரெமெடிஸ் ஆக்ட் இப்படித்தான் இம்ப்ளிமெண்ட் ஆகுது, இப்படித்தான் அது வந்து போயிட்டு இருக்கு. இதைத்தான் இப்போ வந்து ரொம்ப சீரியஸா வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு. இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போறது வந்து ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. இந்த ரூல் 170 அப்படிங்கிறது தான் இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். இதுதான் வந்து ப்ரொஹிபிஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆஃப் ASU ட்ரக்ஸ். இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரீசெண்டா இன்செர்ட் பண்ணுச்சு. 2017 or 18 ஐ திங்க் மறந்துட்டேன். அப்பதான் வந்து இன்செர்ட் பண்றாங்க. ரூல் 170 வந்து என்ன சொல்லுது அப்படின்னாக்கா இதுல வந்து அவன் தெளிவா கொடுப்பான். அடுத்து சொல்றேன் நான். ரூல் 170ல என்ன பண்ணுது அப்படிங்கறத சொல்றேன். அதுக்கப்புறம் செக்ஷன் 33E மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ். அந்த மிஸ்பிராண்டட் ட்ரக்ஸ்ல நமக்கு ஒரே ஒரு ரூல் மட்டும் தான் அப்ளிகபிள் ஆகும் மிஸ்பிராண்டட்ல. அதனால அதை மட்டும் நான் எடுத்து போட்டுருக்கேன். ரூல் 170. இந்த ரூல் 170 வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இன்செர்ட் பண்ணுது. ஏன் இன்செர்ட் பண்ணுச்சுன்னா ஆயுஷ் செக்டார்ல பூரா விளம்பரம் தான். விளம்பரம் மூலமா மட்டுமே இந்த வியாபாரம் நடக்குது அப்படிங்கிறதுலயும் அதுல நிறைய
கம்ப்ளைண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போனதுனால இப்ப என்ன பண்ணுது, ரூல் 170ங்கிறத புதுசா இன்செர்ட் பண்ணாங்க. அது வரைக்கும் 169 தான். நீங்க பழைய ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் புக்கெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 169 வரைக்கும் தான் இருக்கும். இப்ப ரீசெண்டா வந்ததுதான் இது 170. இந்த 170 ரூல் அவன் என்ன சொல்றான் அப்படின்னு நல்லா நீங்க படிக்கணும். ரெண்டாவது பாயிண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதை நான் அடுத்த ஸ்லைட்ல உங்களுக்கு ஏன்னு சொல்றேன். The manufacturer or his agent of ASU drugs shall not participate in the publication of any advertisement relating to any drug for use of diagnosis, cure, mitigation, treatment or prevention of any disease, disorder, syndrome or condition. அதாவது எந்த ட்ரக்குக்கும் எந்த டிசீஸுக்கும் நீங்க இந்த 5 பாயிண்ட் கொடுக்க கூடாது. தட் இஸ் டயக்னோசிஸ், கியூர், மிட்டிகேஷன், ட்ரீட்மெண்ட் ஆர் பிரிவென்ஷன். இந்த 5 நீங்க கொடுக்க கூடாது. இத தவிர வேற எல்லாம் நீங்க பண்ணிக்கலாம். இதுதான் ரூல். இந்த ரூல்னுடைய இம்பார்ட்டன்ட் பாயிண்டே இதுதான். இதை தவிர வேற என்ன பண்ணுவான் மேனுஃபேக்சரர்? இதுதான் கொடுக்கணும். இதை சொல்லாம சும்மா ட்ரக்கை மட்டும் நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி பண்ண மாட்டான். சோ இதைத்தான் அவன் பண்ணக்கூடாது. இதை பண்ணணும் அப்படின்னாக்கா என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த 5 பாயிண்ட் இல்லாம நீங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பண்றதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், ஃபார்ம் 26E4ல நீங்க அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் நிறைய இருக்கு. அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அது என்னென்னலாம் பண்ணா உங்களுடைய ப்ராடக்ட் லைசன்ஸ், மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ், தென் வந்து நீங்க என்ன கொடுக்குறீங்களோ உங்க அட்வர்டைஸ்மெண்ட் வெதர் இட் இஸ் ஓரல் ஆர் விஷுவல் என்ன அதுல இருக்கோ, அது பேப்பர் லீஃப் என்ன இருக்கோ அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா உங்களுடைய கான்டாக்ட் நம்பர்லாம் அதுல வச்சுட்டு எல்லாம் பண்ணிட்டு அவங்க கிட்ட கொடுக்கணும். அவங்க 30 டேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து ஒரு யூஎன் கொடுப்பாங்க, யூஐஎன் கொடுப்பாங்க, யூனிக் ஐடென்டிபிகேஷன் நம்பர். அந்த நம்பர் ஒன்று கொடுப்பாங்க. அந்த நம்பரை வச்சுக்கிட்டு நீங்க வந்து பண்ணலாம். இதுதான் ரூல். இதை நான் போடல, தேவையில்லைங்கிறதுனால நான் போடல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா இந்த வச்சுட்டு நீங்க பண்ணிட்டீங்கன்னாக்கா ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டி இஷ்யூ பண்ணிடுவாங்க, நீங்க விளம்பரம் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து ரூல் 170. இதை நீங்க எங்காவது வயலேட் பண்ணினீங்கன்னா ஸ்டேட் ட்ரக் லைசன்சிங் அத்தாரிட்டி அவங்ககிட்டயே வேலை பண்ணிக்கிறோம். அவங்க என்ன பண்ணுவாங்க, ரூல் 159ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ப்ராடக்ட் லைசன்ஸை பர்மனண்டாவோ டெம்பரரியாவோ கேன்சல் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து அவங்க பண்ணக்கூடிய ஒரு ஒர்க். இதுதான் ரூல் 170. ஸோ ரூல் 170 ஓவர். இப்ப இந்த டிஎம்ஆர் ஆக்டுக்கும் டிஎம்ஆர் ஆக்ட் 1954க்கும் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல ரூல் 170க்கும் ஒரு டிஃபரன்ஸ். என்ன டிஃபரன்ஸ்னா இதான் மெயின் டிஃபரன்ஸ். அதுதான் முதல்ல நான் படிக்க சொன்னேன், ரெண்டாவது பாயிண்ட படிக்க சொன்னேன். அதாவது வந்து டிஎம்ஆர் ஆக்ட்ல ஒன்லி 54 டிசீஸ் மட்டும் தான் கொடுத்திருக்கான். அந்த 54 டிசீஸ்க்கு எதுவுமே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்கான். பட் ரூல் 170ல அவன் என்ன பண்ணிட்டான், ரூல் 170 பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து எனி டிசீஸ், எனி அட்வர்டைஸ்மெண்ட், எனி ட்ரக், எனி டிசீஸ், அந்த 5 பாயிண்ட் தட் இஸ் கியூர், மிட்டிகேஷன், ட்ரீட்மெண்ட், பிரிவென்ஷன், டயக்னோசிஸ் 5க்கும் கொடுக்க கூடாதுன்றான். இதனாலதான் இது ஒரு பெரிய இஷ்யூவா மாறிச்சு. இந்த ரூல் வந்ததுக்கு அப்புறம் சார் ஏற்கனவே சொன்னாங்க, இந்த பதஞ்சலி இஷ்யூ வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுச்சு, நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து அவசரமா இதை வந்து என்ன பண்ணுச்சு, 2022 ஜூலைல டக்குன்னு வந்து எடுத்துட்டாங்க. அது ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணாங்க. ரிமூவ் பண்ண உடனே சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்துச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு, நீங்க வந்து ஆகஸ்ட்ல சுப்ரீம் கோர்ட் மறுபடியும் ஆகஸ்ட் 2024ல சுப்ரீம் கோர்ட் உள்ள வருது. சுப்ரீம் கோர்ட் உள்ள வந்து நீங்க அதை ரிமூவ் பண்ணக்கூடாது, அது அப்படியே தான் அந்த ப்ரொசீஜர்ஸ் இருக்கும், அந்த ப்ரொவிஷனை நீங்க நீக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதனால என்னாச்சு, அது இன்னமும் அப்படியே தான் இருக்கு. பட் ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. பட் லைவ்ல இருக்குது அந்த 170 ரூல். அது பயங்கர ஒரு உள்ளே வெளியே கேம் மாதிரி அதை ஆடிட்டு இருக்கு. ரைட் தானே சிவகுமார்? ரைட் தானே? நீங்க தான் நான் பசுட்டர் மெம்பர். அதுக்கு அடுத்து மிஸ்பிராண்டட்ல பாத்தீங்கன்னாக்கா செக்ஷன் 33E வந்து மொத்தமா 3 இருக்கும். 3 பாயிண்ட் கொடுத்துருப்பான். அது வந்து என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருப்பான்னா, நீங்க வந்து ஒரு இதை மறைக்கிறதுக்காக ரொம்ப கலர் பண்ணிருக்கீங்க, கோட்டிங் கொடுத்துருக்கீங்க அப்படின்னாலோ, அல்லது வந்து ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னாக்கா லேபிள் ஷுட் பி இன் பிரிஸ்கிரைப்டு மேனர். சார் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க இல்லையா, லேபிள் எல்லாம் என்னென்னலாம் இருக்கணும், என்ன இருக்கக்கூடாதுன்னு, அந்த மாதிரி இல்லாம இருந்தாலோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பான். 3வது பாயிண்ட் எதை கொடுத்துருப்பான், தட் இஸ் மிஸ்பிராண்டட். மிஸ்பிராண்டட்ல என்ன பண்ணீங்க, ஃபால்ஸ் கிளைம். எந்த ஃபால்ஸ் கிளைம் கொடுத்தீங்கனாலும் மிஸ்லீடிங் கொடுத்துரு, ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் இன் எனி பர்டிகுலர்
இருந்ததுன்னா தட் இஸ் மிஸ்பிராண்டட் ட்ரக். இந்த மிஸ்பிராண்டட் ட்ரக்குக்கு வந்து பெனால்டி அதே தான், நீங்க வந்து இம்ப்ரிசன்மெண்ட் அல்லது வந்து ஃபைன் அல்லது போத் ரெண்டுமே கொடுப்பாங்க. இந்த மிஸ்பிராண்டட் ட்ரக்ல தான் வந்து உங்களுக்கு நிறைய இதெல்லாம் வரும். நெக்ஸ்ட், இதுல எப்படி ப்ரொசீஜர்ஸ் என்ன, இதுவும் அதே மாதிரி தான். ட்ரக் இன்ஸ்பெக்டர்ஸுக்கு ஏகப்பட்ட அதிகாரம் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க, சர்ச் பண்ணுவாங்க, சீஸ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமின் பண்ணுவாங்க. அவங்க இஃப் தே சாட்டிஸ்ஃபைட் அப்படின்னாக்க நம்மள மேனுஃபேக்சரர்ஸ் மேல அவங்க வந்து கேஸை போடுவாங்க, கேஸை போட்டு ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. பட் இதுல ஒரு சின்ன விஷயங்கள் என்னன்னா, இதுல சில ஃபார்ம்ஸ் எல்லாம் அவங்க கொடுப்பாங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கும் போது ஃபார்ம்ஸ் நான் அப்புறம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் எடுத்துட்டு ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்து உங்களுக்கு இது பண்ணுவாங்க. இதுல இருந்து எத்தனை சாம்பிள்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது வந்து நீங்க மேனுஃபேக்சரர்ஸ் கிட்ட இருந்து எடுத்தாங்கன்னா 3 சாம்பிள், மேனுஃபேக்சரோட ஏஜென்டோ அல்லது அவங்களுடைய ட்ரேடர் கிட்ட எடுத்தாங்கன்னா 4 சாம்பிள். 4 சாம்பிள் எடுத்துட்டு ஒரு போர்ஷன் வந்து என்ன பண்ணணும், கவர்மெண்ட் அனலிஸ்ட், அனதர் டு த கோர்ட், 3வது சாம்பிள் மேனுஃபேக்சரர். நீங்க 4வது சாம்பிள் எடுத்திருந்தீங்கன்னா அது வந்து எங்கிருந்து எடுத்தீங்களோ அந்த ட்ரேடரா அங்கே கொடுக்கணும். இதைத்தான் வந்து அவங்க வந்து 4 சாம்பிளா பிரிப்பாங்க. அது குட்டி குட்டி சாம்பிளா இருந்ததுன்னா 4 தனித்தனி சாம்பிளா எடுத்துடணும். நீங்க பெரிய சாம்பிள் எடுத்தீங்கன்னா 4ஆ பிரிக்கணும். 4ஆவோ அல்லது 3ஆவோ பிரிச்சு உங்களுக்கு யாராருக்கெல்லாம் அனுப்பணுமோ அவங்களுக்கெல்லாம் அழகா பேக் பண்ணி அதெல்லாம் பண்ணணும். இதை பண்ணி கொடுக்கணும். அதுக்கப்புறம் வந்து நீங்க என்ன பண்ணணும், ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். இதுல ஃபார்ம்ஸ், இந்த ஃபார்ம்ஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் வந்து மேனுஃபேக்சரர்கிட்டயோ அல்லது அவருடைய ஏஜென்ட் கிட்ட இருந்தோ எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து ஃபார்ம் 16 கொடுத்து நாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு ரிசிப்ட் கொடுக்கணும், இந்த ட்ரக் எல்லாம் நாங்க எடுத்துருக்கோம். இதெல்லாம் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட்ல இருக்கு. அந்த ஃபார்முடைய ஃபார்மேட் எல்லாம் இருக்கு. ஜஸ்ட் நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது ஒன்லி என்ன ஃபார்ம்ஸ்ங்கிறது மட்டும் தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். ஃபார்ம் 16ல வந்து அவங்களுக்கு என்ன பண்ணணும், ஒரு ரெசிப்ட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஃபார்ம் 17 என்ன பண்ணணும், இன்டிமேஷன் கொடுக்கணும். நான் இந்த ட்ரக் எல்லாம் இதுல எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத வந்து இன்டிமேஷன் கொடுக்கணும். 17A என்ன பண்ணணும், இப்ப சப்போஸ் நீங்க வந்து அதுக்கு உண்டான ஃபேர் பிரைஸ் கொடுக்கணும். ஃபேர் பிரைஸ் நீங்க இல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்கன்னா 17A அவங்களுக்கு அதை வந்து சொல்லணும், இந்த மாதிரி இருக்கு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி 17A. அதுக்கப்புறம் அந்த ட்ரக் வந்து ஏதாவது கவர்மெண்ட் அனலிஸ்ட் கிட்ட போற மாதிரி இருந்ததுன்னா ஃபார்ம் 18A. இதுதான் ப்ரொசீஜர். இது இந்த மாதிரி வந்து அவங்க வந்து ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி இந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க வந்து போய் உங்களை ப்ராசிக்யூட் பண்ணுவாங்க. இதுதான் வந்து ப்ரொசீஜர், எப்படி எடுக்கணும், என்னென்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ப்ரொசீஜர் இதுதான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னா 3 ஆக்ட் பார்த்தோம். 3 ஆக்டை வந்து ஒன்று வந்து டிஎம்ஆர் ஆக்ட், அதுக்கு அடுத்து ரூல் 170, தென் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 33E மிஸ்பிராண்டட். இந்த 3ஐயும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க, என்னென்னலாம் பண்ணுவாங்க அப்படிங்கறது எல்லாம் நம்ம இது வரைக்கும் பார்த்தோம். இப்போ வந்து கோர்ட் வந்து இதுல வந்துடும். இதுல ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணாது உங்களுக்கு. இதுல வந்து 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவும் லீகலும் ஒர்க் பண்ணும். ஸோ ஜுடிஷியல் அவுட்லுக் இப்போ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த மாதிரி நிறைய கேசஸ் வந்ததுனால கோர்ட் வந்து சுப்ரீம் கோர்ட் நேரடியாக அதுல தலையிட்டுச்சு. நேரடியாக அதுவும் பதஞ்சலி கேஸுக்கு அப்புறம் தான் நேரடியா தலையிட்டு இதுல இருக்கக்கூடிய டெஃபிஷியன்சி என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கறது எல்லாம் பார்த்துச்சு. இதுல வந்து ரெகுலேட்டரி மிஸ்ஹாப்ஸ் நிறைய அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சது. ரெகுலேட்டரி அத்தாரிட்டிஸ் வந்து நிறைய இல்ல, இவங்க வந்து ஒழுங்கான முறையில அதை இம்ப்ளிமெண்ட் பண்றது இல்லை அப்படிங்கிறதும், இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே இல்லைங்கிறதையும் சுப்ரீம் கோர்ட் கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் தான் அது என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி வந்து மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட்னால நிறைய ஹெல்த் பாதிக்கப்படுது அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்க, எல்லாத்துக்கும் ஒரு டைரக்ஷன்ஸ் கொடுத்தது. இப்ப எல்லா ஸ்டேட் லைசன்சிங் அத்தாரிட்டிஸுக்கும் 3 வருஷத்துக்கு நீங்க என்னென்னலாம் அதுல ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க டைரக்டா நோட்டீஸ் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் பிராட்காஸ்டிங் இதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, செல்ஃப் டெக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபார்மை கொடுத்து நீங்க வந்து அதை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க எனி அட்வர்டைஸ்மெண்ட்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி அபெக்ஸ் கோர்ட் போனது. இது வந்து என்னன்னாக்கா, இந்த மிஸ்லீடிங் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து செல்ஃப் மெடிகேஷன் வந்து ரொம்ப அதிகமா உண்டு பண்ணுது, அதனால நிறைய ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருது அப்படிங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட் வந்து ரீசெண்டா இதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணி இப்ப போய்கிட்டு இருக்கு.
ஃபைனலா வி கம் டு தி கன்க்ளூஷன். அதாவது இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து 3 ஆக்ட், டிஎம்ஆர் ஆக்ட், ரூல் 170, அதுக்கப்புறம் நம்ம வந்து மிஸ்பிராண்டட் 33E. இது 3லயுமே வந்து 3 விதமான ஆக்ஷன்ஸ் இருக்குது. 3 விதமா அவங்க வந்து ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க. இதையெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம். இதை ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணுனா நமக்கு வந்து ஆக்ஷன் இல்லாம தப்பிக்கலாம். ஃபாலோ பண்ணலைன்னா இனிமேல் வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப கடினமான காலங்களா தான் இருக்கும் மேனுஃபேக்சரர்ஸ். இந்த அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இது ஒரு பவர்ஃபுல் வீடியோ. நான் தான் ஏற்கனவே சொன்னேன், பாட்டல் நகர்ந்தது மீனிங் மாறிச்சுன்னு சொன்னேன். அதனால வந்து இந்த மாதிரியான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இந்தியாவில் வந்து ரொம்ப மவுத் பப்ளிசிட்டியில போகக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ரொம்ப இம்பாக்ட் அதிகமா இருக்கு. ஸோ அந்த இம்பாக்ட் வந்து ரொம்ப மிஸ்லீட் ஆகும் பொழுது பப்ளிக்கை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ண வேண்டிய பொறுப்பு வந்து நம்ம கிட்ட இருக்கு. அதனால வந்து யாரெல்லாம் வர அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் உள்ள வர்றாங்க. இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் வந்து ரெகுலேஷன்ஸ், ஏற்கனவே இருக்கக்கூடிய ரெகுலேஷன்ஸை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக வந்து ரெகுலேட்டரி பீப்புள் உள்ள வர்றாங்க. இந்த ரெகுலேட்டரி பீப்புள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டா என்ஃபோர்ஸ் பண்ணா மட்டும்தான் இதனுடைய இதை வந்து இந்த ப்ராப்ளத்தை வந்து நீங்க வந்து குறைக்க முடியும். அல்லது ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்றாங்க, குறைக்கிறதுக்கு ஒர்க் பண்றாங்க. இந்த மாதிரி வந்து ரெகுலேட்டரி பீப்புள் ஒர்க் பண்றாங்க. ஃபைனலா யார் வர்றாங்கன்னா ஜுடிஷியரி பீப்புள் வந்து இந்த இவங்களுடைய இதை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவோட ஒர்க் பண்ணி அவங்க வந்து இதுக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு சால்வ் பண்றாங்க. இதுதான் வந்து இதனுடைய நம்ம கன்க்ளூஷன். அப்ப நம்ம மூணு பேர் வந்து இதுல வந்து ரொம்ப தெளிவா இருக்கும். நான் இதை வந்து சொல்லி முடிக்கிறேன். ஒண்ணு வந்து மேனுஃபேக்சரர் எப்படி இருக்கணும்னா அவனுடைய அட்வர்டைஸ்மெண்ட்ல எத்திக்கலா இருக்கணும், ட்ரஸ்ட்ஃபுல்லா இருக்கணும், ஹானஸ்டியா இருக்கணும். அதுல வந்து மிஸ்லீடே கொடுக்க கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பீப்புள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அவங்க சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதே சமயத்துல மேனுஃபேக்சரருக்கு எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஜுடிஷியரி பீப்புள் கடைசியா வந்து பெனால்ட்டியை டிசைட் பண்ணுவாங்க. அவங்க வந்து வெர்டிக்ட் கொடுப்பாங்க. இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன நடக்கும்னா கன்சியூமர் ப்ரொடெக்டர், அதாவது இன்னோசன்ட் பீப்புள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதனுடைய கன்க்ளூஷன். தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருக்குன்னா சாரி, ப்ளீஸ் ரிப்பீட். யுவர் வாய்ஸ் இஸ் நாட் கிளியர். எனக்கு எக்கோ ஆகுது. ஓகே சார், சிம்ஸ் மிம்ஸ் ரெண்டு மெடிக்கல் பீரியாடிக்கல் வருது சார். என்னங்க சிம்ஸ், CIMS, அதாவது கரண்ட் மெடிக்கல் ஸ்பெஷாலிஸ்ட் ரெண்டு வருதுங்களா? இந்த ரெண்டுல அட்வர்டைஸ்மென்ட் வந்தா இந்த ரெண்டு டாக்டர்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. தட் இஸ் மிஸ்லீடிங்கா? மிஸ்லீடிங் இல்லையா? அதாவது வந்து டாக்டர்ஸ்க்கு மட்டும் அது போச்சுன்னா மிஸ்லீடிங் இல்ல. அது டாக்டர்ஸ்க்கு போகலன்னா அதான் இதுல தான் நிறைய லேக்குனா இருக்கு. அதாவது வந்து படிக்க போறது இல்ல. சொன்னாங்கல்ல, அதாவது வந்து ஒரு விஷயம் டாக்டர்ஸ்க்கு மட்டும் நீங்க என்ன வேணா கொடுத்துக்கலாம், பேஷண்ட்டுக்கு வந்து நீங்க ஃபால்ஸ் ப்ராமிசஸ் கொடுக்கற மாதிரியோ கொடுக்கறது நேரடியாவோ இன்டைரக்டாவோ நான் சிம்ஸை பார்த்து மாத்திரை வாங்கினேன், சிம்ஸ்ல பார்த்துட்டு அவங்களோட சிம்ஸ் வந்து எல்லாருக்கும் போறது இல்லை. சிம்ஸ் வந்து எல்லாருக்கும் போகாம வேணா தடுத்து நிறுத்தணும். அது ஒரு மெடிக்கல் மெகசின். அது வந்து ஒரு மெடிக்கல் மெகசின். அதனால வந்து நீங்க அதை வந்து அதுல இருக்கிறத வந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய அவசியம் சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வந்து கொண்டு வந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் இன்டர்வென்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஒமிட்டர் கிளாஸ் வந்து நம்ம ரீஇன்ஸ்டேட் பண்ணிட்டாங்க. ஆனா ரீஇன்ஸ்டேட் பண்ணி இப்போ வந்து ஒரு வருஷம் ஆச்சு. ஆனா அவங்க ப்ராப்பர் கம்யூனிகேஷன் வந்து SLA பார்ட்டுக்கு வரவே இல்லை. அதை வந்து அந்த 170 மூலமா நீங்க ஆக்ஷன் எடுக்க வேண்டாம் அப்படின்னு நிறுத்தி வச்சிருக்காங்க. கரெக்டா? ஆமா 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 ஆமா. ஆனா இதனால அவங்க வந்து அந்த கம்யூனிகேஷன் கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு இப்போ மறுபடியும் இப்போ நம்ம போய் கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஆர்டர் போட முடியாது. யார் ஒபே தி கவர்மெண்ட் அண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அவங்க என்ன சொல்றாங்களோ அத தான் ஃபாலோ பண்ணணும். என்ன விஷயம்னா இப்போ வந்து எங்களுக்கு மறுபடியும் அட்வைஸ் பண்றதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் போனா கூட SLAக்கு அவர் ஆக்ஷன் எடுக்க முடியாது சொல்லல. ஆமா, எஸ் எஸ் ட்ரூ. இப்போ நீங்க வந்து DMRனு ஒன்னு இப்போ நம்ம பேசணும் நிறைய. இப்போ அது வயலேஷன் இருக்குன்னு பேசுறோம். இப்போ ஒரு கம்பெனி வந்து ஒரு ப்ராடக்ட் வச்சுக்கிட்டு அட்வர்டைஸ் பண்ண போய் அங்க SLA கேட்டாலும் இப்போ அவங்க அந்த ஃபைலை க்ராஸ் பண்ண முடியாது. ஆமா. சோ இந்த மாதிரி சூழ்நிலை எஸ் எஸ் ட்ரூ ட்ரூ ட்ரூ. இது வந்து ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல நம்ம அப்படியே அமைதியா இருக்க வேண்டியது சொல்லி இது மாறும். எல்லாத்துக்கும் ஒரு டைம் இருக்கு. கண்டிப்பா. Actually, we are able to navigate through the complexities of the pharmaceutical advertising and all. So now I would like to invite Sudhana ma'am to honor our guest.